2017ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. நல்லூர் பின்பீதியில் மாணிக்கவாசன் இளஞ்செழியன் அவர்கள் காரில் பயணித்த வேளை ஒரு திடீர் சம்பவம் நடந்தது. இளஞ்செழியன் இந்த வழக்கு தொடர்பான சாட்சியம் கூறுவதற்காக மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனை சாட்சியம் கூறுவதற்காக அழைத்திருந்தவர்கள். ஏன் பிணையில் விடுதலை ஆனார் என்ற தகவல்கள் கூட பலருக்கு இன்னும் தெரியாது. இவர் கீழிறங்கி ஒரு சத்தமிட்டார். அதாவது காருண்ட அந்த கண்ணாடி வழியாக இவர் நடந்த எல்லாத்தையும் பார்த்து கொண்டு துப்பாக்கி சிவிலோட தரிச்சவருடைய கையிலேயே போயிட்டு. அதால் அந்த இடத்துல ஒரு இழுபறை சூழ்நிலை நடந்ததால் இவர் துப்பாக்கியை கீழே போடுங்க என்று சொல்லி அதாவது கான்ஸ்டபிள் இவரை தள்ளிவிட்டு அதாவது நீதிபதியை தள்ளிவிட்டு அவரும் கீழே விடைக்க ஜெஃப்னாபுடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு தான் வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. நல்லூர் பின்பீதியில் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அதாவது மாணிக்கவாசன் இளஞ்செழியன் அவர்கள் காரில் பயணித்த வேளை ஒரு திடீர் சம்பவம் நடந்தது. அந்த இடத்துல நீதிபதியினுடைய மெய்ப்பாதுகாவலராக வந்த சர்ஜன் உயிரிழந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கான்ஸ்டபிளும் கூட படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டவர். அதன் பின்னர் அந்த குற்றவாளி அதாவது அங்கே துப்பாக்கி சூடு நடத்தின குற்றவாளி கை செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் பிணையில் விடுதலை ஆகியிருந்தவர். அது கூட பலருக்கு தெரியாது. அவர் ஏன் பிணையில் விடுதலை ஆனார் என்ற தகவல்கள் கூட பலருக்கு இன்னும் தெரியாது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு பற்றின ஒரு விடயம் ஒரு பெரும் பேசுபொருளாக அந்த நேரத்தில் இருந்தது. அதற்கு பின்னர் இது பற்றின விடயங்கள் பலருக்கும் தெரியாதால இந்த விடயம் அப்படியே நீர்த்து போனது. அதாவது இந்த விடயம் பற்றி யாருமே அதன் பிறகு பேசவில்லை. பின்னர் இப்போ இளஞ்செழியன் இந்த வழக்கு தொடர்பான சாட்சியம் கூறுவதற்காக மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனை சாட்சியம் கூறுவதற்காக அழைத்திருந்தவர்கள். அதாவது நேற்று இவர் பெரும் பலத்த பாதுகாப்போடு தான் அழைக்கப்பட்டிருந்தார். என்ற ஜாழ்ப்பாணத்தில் வேண்ட உயிருக்கு பாதுகாப்பில்லை என்ற காரணத்துக்காக பெரும் பாதுகாப்போடு அவர் சாட்சியம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்தவர். அதில் அவர் பல விடயங்கள் அன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்றதை அவர் தனது வாக்கு மூலமாக அதில் பதிவு செஞ்சவர். அதாவது ஒரு சாட்சி அவர் இந்த வாக்கு மூலமாக பதிவு செஞ்சவர். நல்லூர் பின்பீதியால் பயணித்து கொண்டிருந்த போதும் அவருக்கு பின்னால் போலீஸ் சர்ஜன் அவர்கிட்ட பாதுகாப்பு கடமைக்காக அதாவது அன்றைக்கு நல்லூரோட உற்சவ காலம் அதால் பாதுகாப்பு கடமைகளுக்காக அவர் கீழே இறங்கி அந்த வீதியின் கிரௌட்டை அங்கால தள்ளி விட்டுட்டு இவர் நீதிபதி போகிறதுக்குரிய வழியை அமைத்து கொடுக்கறதுக்காக போலீஸ் சர்ஜன் அங்கே கீழே இறங்கி இருந்த வேளையில் அவர் தனது கடமைகளில் ஈடுபட்டு கொண்டு கேட்க அங்கே சிவில் உடை தரித்த ஒருவர் அந்த சர்ஜன் துப்பாக்கி அதாவது உங்களுக்கே தெரியும் துப்பாக்கி ஒரு பொத்தான் மாதிரி கொண்டு வச்சு கிளிப் போட்டு தான் அதில் வைப்பினோம். அந்த துப்பாக்கியின் பொத்தான கலட்ட முயற்சி செய்த வேளையில் இவர் கீழே இறங்கி ஒரு சத்தமிட்டார். அதாவது காருண்ட அந்த கண்ணாடி வழியாக இவர் நடந்த எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அவர் கீழே இறங்கி அவர் சத்தமிட்ட வேளையில் அவர் சுதாரித்து கொண்டு அதாவது அந்த சர்ஜன் சுதாரித்து கொண்டு இவரோட மெல்லு கட்டி அதாவது அந்த சிவிலோட தெரிச்சவரோட மெல்லு கட்டி அந்த துப்பாக்கியை எடுக்க போன வேளையில் அந்த துப்பாக்கி சிவிலோட தெரிச்சவரோட கையிலேயே போயிட்டு. அதால் அந்த இடத்துல ஒரு இழுபறை சூழ்நிலை நடந்ததால் இவர் துப்பாக்கியை கீழே போடுங்க என்று சொல்லி அதாவது நீதிபதி துப்பாக்கியை கீழே போடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய இருந்த இடைவெளியை குறைக்க முற்பட்ட போல கொஞ்சம் ஒரு 2-3 அடிகள் முன்னுக்கு போகிறேன். அப்போ முன்னுக்கு போன இடத்துல அந்த துப்பாக்கியிலேருந்து அவர் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணி சிவிலோட தெரிச்ச துப்பாக்கியை லோட் பண்ணி மேலே வச்சு சுட்டதில் ஐயோ அம்மே என்று சென்ற அம்மே என்று சொல்லிக்கொண்டு அவர் அந்த சர்ஜன் வயிற்றில் துப்பாக்கி சூட கிடந்து கீழே விழுகிறார். அதற்கு பின்னர் இவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த போகிற சந்தர்ப்பத்தில் கான்ஸ்டபிள் இவரை தள்ளிவிட்டு அதாவது நீதிபதியை தள்ளிவிட்டு அவரும் கீழே விடைக்க கான்ஸ்டபிள்ட இடது பக்க கையிலேயும் தோள்பட்டையிலையும் அந்த துப்பாக்கி ரவை பாய்ந்தது. அதற்கு பிறகு இருவருமே துப்பாக்கி சூட மேற்கொண்டு இருவருக்குமே அந்த துப்பாக்கின்ற தோட்டாக்கள் தீர்ந்த பிறகு அவர் அந்த சிவில் உடை தெரிச்சவர்
ஓடி போகிறார். ஓடி போன பிறகு இப்போ அதன் பின்னர் அங்கே யாருமே இல்லை, கடைகள் எல்லாம் பூட்டன்றபடியாக இந்த சாரதியும் கான்ஸ்டபிளும் சேர்ந்து தான் இவரை வந்து அதாவது வந்து இந்த சர்ஜெண்டை தூக்கி கொண்டு போய் 2 பேரையும், அதாவது வந்து கான்ஸ்டபிளும் காயமடைந்திருக்கிறார், இவரும் காயமடைந்திருக்கார், 2 பேரையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அங்கே நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகிற இடத்துல அதற்கு பின்னர் இவருக்கு தகவல் வருது சர்ஜன் இறந்துட்டாருன்ட்டு. அந்த சம்பவத்தை தன்னால் மறக்க முடியாது என்று அவர் ஒரு வாக்குமூலம், அதாவது வந்து சாட்சியமாக வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். அதற்கு பிறகு இவர் தன் வாக்குமூலத்தை அந்த சாட்சியத்தை கூறின பிறகு கேள்வி கேட்டது, அதாவது எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து கேள்வி கேட்கிறார், என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து அவர்கிட்ட அதாவது வந்து அந்த சிவிலோட தரித்தவர்கிட்ட குற்றவாளிகிட்ட தமையண்ட வீடு கூட பக்கத்துலான் இருக்கு, அவர்கிட்ட சொந்தக்காரர் கூட அங்கே தான் நின்றவே இது வந்து வாகனம் அதாவது வந்து ஓட்டோ சாரதிகள்ட முச்சக்கர வண்டி சாரதிகள்ட இடையில் ஏற்பட்ட தள்ளுமுள்ள தீர்க்கிறதுக்கு போன சர்ஜன் தான் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார். இதில் வந்து அவர் உங்களை கொள்றதுக்காக அவர் வரையில்லை என்ற மாதிரியான கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வாகனத்தில், அதாவது வந்து இவற்றை வாகனத்தில் பயணிக்கிறதுக்கு, இளஞ்சலி என்ற சாரதி ஓட்டின வாகனத்தில் பயணிக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்கா, அதாவது கான்ஸ்டபிளுக்கு அனுமதி இருக்கா என்றதையும் அவர் கேட்டிருந்தவர். அதற்கு பின்னர் இந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களோட ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகத்தான் சர்ஜன் அங்கே போனதாகவும் அப்போ தான் சர்ஜன் பரிதாபகரமாக உயிரிழந்ததாகவும் அவர் உங்களை கொல்ல வரையில் என்ற கருத்தையும் அவர் அந்த இடத்துல முன்வைக்க இளஞ்சலியான ஒரு பதிலன்னு சொல்லியிருக்காரு. என்று பார்த்தீங்கன்னா நல்லூரில் அந்த வீதி வந்து துப்பாக்கி சூட்டு விளையாடுறதுக்குரிய இடமான்ற மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இது அவரது ஒரு வாக்குமூலமாக ஒரு சாட்சியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் அந்த கான்ஸ்டபிள் அந்த இடதுபுற தோள்பட்டையில் துப்பாக்கி ரவையை வாங்கின கான்ஸ்டபிள் வந்து தனது சாட்சியத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி தான் இவர் சொன்ன மாதிரி தான் நடந்த அவ்வளவு விடயங்களையும் அவர் குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் அளவழிக்கிட்டார். தனது நண்பனை இழந்துட்டேன் தான் அண்டு அவர் அளவழிக்கிட்டார். அதாவது வந்து அந்த சோகத்தால் அது சம்பவம் நடந்த இடத்தால் அந்த மோட்டார் சைக்கிளை கூட தான் அவதானிக்க முடியலை, எந்த நிலைமையில் அது இருந்ததுன்றதை கூட அவர் அவதானிக்க முடியலை என்றதையும் அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தவர். உண்மையிலேயே அவர் வந்து அந்த இடத்துல தன் வாக்குமூலத்தை பதிவு செய்யக்கே அவர் அழுதுற துணியில் தான் காய்ச்சவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இங்கே இவர்கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கிக்க அரசு தரப்பு சட்டத்தண்ணி வந்து மருத்துவரை இங்கே வந்தாலும் மருத்துவரன் தான் நாங்கள் அழைப்போம், ஆகவே நீதிபதி என்றே அழைக்கலாம் என்ற சொன்ன இடத்துல அதற்கு பின்னரான தொடர் வழக்கில் கூட அந்த வழக்கு தொடர்ந்து கேட்க கூட அவரை நீதிபதி என்று தான் அழைத்தவே இப்படி சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றும் நாளையும் கூட இந்த வழக்குண்ட தொடர்ச்சி இடம்பெறும். இதுவரைக்கும் இந்த வழக்குண்ட முற்றுமுழுதான விடயங்கள் வந்து இன்னும் வெளிவரையில், அதாவது வந்து ஒவ்வொரு பேட்ட சாட்சியங்களும் துண்டாக இருக்குதே தவிர என்ன நடந்ததுன்ற அந்த முற்றுமுழுதான விடயங்கள் வந்து இன்னுமே வெளிவரையில். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குகள் தொடரும். இந்த வழக்குகள் என்னென்ன நடக்குது, இதற்கான தெளிவான தீர்ப்பு வழங்கப்படுறது, இப்போ எப்படியான தீர்ப்பு வழங்கப்படுறது என்றதை கூட நாங்கள் தொடர்ந்து தர்றதுக்கு காத்திருக்கோம். தொடர்ந்தும் ஜெஃப்னா அப்படின்சனோட நீங்கள் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.
ஏன் இந்த குரல் தெரியலடா